நபியும் ஹதீஜாவும் போலவே ஒற்றுமையாய் இன்பமாக வாழ்கவே. நபி மகள் ஃபாத்திமாவும் அலியும் அன்பாய் வாழ்ந்த வாழ்வு எண்ணி வாழுவீர். ஒன்றுபட்டால் துன்பமெல்லாம் தூசாய் பறக்கும் இன்பமான இல்வாழ்வை இனிதாய் வாழ வாழ்த்திடுவோம். அல்லாஹ் எங்கள் ரஹ்மானே வளமாய் வாழ அருள் புரிவாய். உள்ளம் இரண்டு தொடுகின்றது, அன்பு மலர்கள் மலர்கின்றது. உள்ளம் இரண்டு தொடுகின்றது, அன்பு மலர்கள் மலர்கின்றது. திருமணத்தால் இணைகின்றது, இன்ப வாழ்வு அழைக்கின்றது. அன்னை தந்தை உள்ளங்களோ சந்தோஷத்தால் மீதக்கின்றது. சொந்த பந்த உறவுகளோ வாழ்த்து தூவி மகிழ்கின்றது. உள்ளம் இரண்டு தொடுகின்றது, அன்பு மலர்கள் மலர்கின்றது. உள்ளம் இரண்டு தொடுகின்றது. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் குறித்தான காயப்பட்டு கராத் ஓதி துவக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا இவர்களுடைய இந்த மனவிழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமாவினுடைய கண்ணியமிகு தலைவர் மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் பிஏகே ஹசரத் பல்மேகி அவர்களே, இந்த சிறப்பான மனவிழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாசிப்பட்டினம் ஜமாத்துடைய தலைவர் மற்றும் ஜமாத்துடைய துணைத் தலைவர் கண்ணியத்துக்குரிய ஆப்தீன் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, பெருமக்களே, தமிழ்நாடு ஜமாத் உலமாவுடைய திருவாரூர் விருதுநகர் ஜமாத்தினுடைய பொருளாளர் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களே, மனைவி சொன்னார், நான் இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும். ஆனால் நான் இரஹமுக்கல்லாஹ் சொல்வதை
முன்னாலே என்னுடைய படகு கடந்துருச்சு, நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். ஆனாலும் இப்படி ஒரு சுண்ணத்தை அல்லவா விட்டுவிட்டோம் என்பதற்காக வேண்டி நான் மீண்டும் ஒரு திருகம் கொடுத்து இன்னொரு படகு பிடித்து வேகமாக அந்த படகு அருகிலே அவளுக்கு அருகிலே சென்று இறங்குவதா என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். இதற்காக தான் எனக்கு சொர்க்கத்தை தந்தார் என்று சொன்னார். அதனால் எங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுகிறதோ அங்கு பதில் சொல்வதை ஒரு சுண்ணத்தை ஆக்குகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் இயந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே ஒரு மகத்தான ஒரு பாக்கியமான ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸ். மாஷா அல்லாஹ், பள்ளி நிரம்ப இருக்கிறது. ஆடி மகான நிக்காஹ் அலுவல் மசாஜித், நிக்காஹை பகிரங்கப்படுத்தி செய்யுங்கள், அதை பள்ளியில் வைத்து செய்யுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப பாக்கியமான ஒரு அருள்மிக்க ஒரு இடத்திலே நண்பர்களுடைய தர்பாரிலே சாலிஹான பெற்றோருடைய சபையான பிள்ளைகளாக இங்கே சிறப்பான ஒரு நிக்காஹ் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. நிக்காஹினுடைய நோக்கம் 2. பொதுவாக நிக்காஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸாயி ஃபித்தாரைன் என அனைத்து உலமாக்களுக்கும் நான் முதலாவதாக நன்றி கூறி இங்கு எல்லா மாவட்டத்தினுடைய திருவாரூர் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்திருக்காங்க. நாகப்பட்டினத்தினுடைய ஜமாத் எப்படி எந்த வார்த்தையை வைத்து நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் என்னுடைய ஆசிரியர் தந்தைகளின் அந்தஸ்தில் உள்ள உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். என்னோடு பயின்ற சக நண்பர் உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திருமணத்திற்காக வேண்டி அழைப்பு கொடுப்பதற்கு சிரமப்பட்டது குடும்பத்தை அழைக்கிறார். ஆனால் உலமாக்களை சிரமப்பட்டு அழைக்கவே இல்லை. எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில போன்ல சொன்ன, வாட்ஸ்அப்ல அனுப்பினார். 1-2 உலமாக்களுக்கு வேண்டாம் நேரடியாக போய் அழைத்திருப்பேன். பாக்கி எல்லாருக்கும் அவங்க இதை ஏற்று இங்கு வருகை தந்ததற்கு எந்த வார்த்தையினால் நன்றி சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸாயி ஃபித்தாரைன் என அனைத்து உலமாக்களுக்கும் நான் முதலாவதாக நன்றி கூறி இங்கே எல்லா மாவட்டத்தினுடைய திருவாரூர் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்திருக்காங்க. நாகப்பட்டினத்தினுடைய ஜமாத் உலமாவுடைய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். விருதுநகர் ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர் வந்திருக்காங்க. இது மாதிரி பல ராமநாதபுரத்தினுடைய மாவட்டத்தினுடைய முக்கியஸ்தர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய எங்கள் சபையினுடைய தலைவர் PAK ஹசரத் கிப்லா அவர்கள் முதல் கொண்டு எல்லா உலமா பெருமக்களுக்கும் மனதான நன்றியை கூறி, அடுத்ததாக என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த கூத்தாநல்லூர் வாழ் மக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், மணவீட்டார்கள், மணமகன் இரு வீட்டாருடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸாயி ஃபித்தாரைன் என நான் நன்றியை துவாமாக உங்களுக்கு கூறி, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் அதிகம் துவா செய்ய வேண்டும் என இந்த நன்னேரத்தில் உங்க எல்லாரும் சார்பாகவும் இங்க ஒரு 4 ஆளுங்கள் பேசினாங்க. நீங்க சொல்ல வேண்டிய வாழ்த்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சொன்ன வார்த்தையாக நான் ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டி உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசில் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நிக்காஹ் முடிந்ததற்கு பின்னால் அனைவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அனைவரும் இருந்து உணவு உண்டு செல்ல வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளையிட்டு அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.